அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தம். இதிலே கடந்த பாடங்களின் மூலமாக 50 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் நம்ம கடைசியா பார்த்த 50வது ஸ்லோகத்திலே அந்த ஆத்மாவிலேயே நாம் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டினார். அந்த மனம் லயமாகுவதற்கும் மனம் நாசமாகுவதற்கும் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம கடந்த பாடங்கள் மூலமா பார்த்தோம். இப்போ மனோலயம், மனோ நாசம் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம கடந்த பாடத்திலே சுட்டி காட்டினேன். இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு பொருள் எப்போ இல்லாம போகுதோ அதுதான் மனோநாசம். இப்ப அந்த மனோநாசம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆத்மா அனுபவத்திலேயே நாம் திளைத்து நிற்கின்றதுதான் அங்கே உண்மையான மனோநாசம். அந்த நிலைப்பாடுதான் முக்தி, மோட்சம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் ஆத்மாராமனாய் இருக்கின்ற ஜீவன் முக்தன் அந்த ஆத்மாவின் தன்மையினால் எப்போதும் தன்னில் தானாய் ஒளி வீசிக் கொண்டிருப்பான் என்பதாக கடந்த 50வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார். இன்னும் வருகின்ற 2 ஸ்லோகங்களிலே அந்த ஜீவன் முக்த லட்சணத்தை தான் சொல்லப் போகிறார். அதன் அடிப்படையில இப்போ நம்ம 51வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாக்யா நித்திய சுகாசகிதம் வித்வாத்ம சுக நிர்வருதகா கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தம் ஸ்வாந்தரேவ பிரகாசத்தே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு வெளியே உள்ள பொருட்களினால் வருகின்ற நிலையற்ற இன்பங்களின் மீது ஆசை இல்லாதவனாகவும், ஆத்மா அனுபவத்திலே வரும் இன்பம் ஒன்றிலேயே எப்பொழுதும் திருப்தி அடைந்தவனாய் இருந்து கொண்டு, அந்த குடத்துக்குள் இருக்கின்ற விளக்கை போல அவன் எப்போதும் தனக்குள்ளேயே தன்னில் தானாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்ட்டு ஒரு ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார் இந்த 51வது ஸ்லோகத்திலே. அதாவது ஒரு குடத்துக்குள்ள நம்ம ஒரு விளக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த விளக்கு வெளிச்சமானது அந்த குடம் முழுவதும் பரவி இருக்கும். அந்த வெளிச்சம் தனக்குத்தானே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிதான் அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சனுடைய சக்தியை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஜீவன் முக்தனும் தனக்குத்தானே பிரகாசித்துக் கொண்டிருப்பான். அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார். இப்ப பொதுவாகவே இந்த ஜீவன் முக்தனுடைய அந்த அனுபவங்கள், அந்த சுகானுபவங்கள், ஆத்மா அனுபவம் அப்படின்னா நம்ம பேசுறோம் இல்லையா? அப்போ அந்த ஆத்மா அனுபவம்ங்கிறது நம்ம அடைந்த விஷயங்களிலேயே ஒரு பேரானந்த நிலை என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது மற்ற சுகங்களை விட மிக ஆனந்த நிலை அந்த ஆத்மா அனுபவத்தில் இருக்கக்கூடிய நிலை. அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப சாதாரணமா ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மனித சுகங்களிலேயே மிக உயர்வான சுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அரச வாழ்க்கை தான். ராஜ வாழ்க்கை, அரச போகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ராஜாவாக வாழுகின்றான் அப்படின்னா அவனுக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைச்சிடும் இல்லையா? அவனுக்கு என்ன அரண்மனை, பணிப்பெண்கள், நல்ல மிடுக்கான உடை, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ராஜாவை பத்தி நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரச போக வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையிலேயே மிக உயர்வானதாகவும் ஆனந்தமாகவும் பார்க்கப்படுது. அதுதான் மனித ஆனந்தம். மனிதனிடத்தில் இருக்கின்ற மிக உயர்வான ஆனந்தம் அந்த அரச வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்குது. அது கந்தர்வர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மனித ஆனந்தத்தை விட ஒரு படி மேல போய் இன்னும் கொஞ்சம் சுகமான வாழ்க்கையை வாழுகின்ற அந்த வாழ்க்கை கந்தர்வர்கள். இப்ப கந்தர்வர்களுடைய ஆனந்தம் மனிதனுடைய ஆனந்தத்தை விட மேலானது என்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கும் மேலான ஆனந்தம் இருக்கு. கந்தர்வர்கள் அடைந்த ஆனந்தத்தை விட ஒரு மேலான ஆனந்தம் இருக்க முடியுமானா இருக்கின்றது. அது தேவர்களுடைய ஆனந்தம். இந்த மாதிரி இந்த ஆனந்தத்தினுடைய படிநிலைகளை அப்படியே படிப்படியா நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, அந்த தேவர்களுடைய ஆனந்தத்தை விட இன்னும் சிறப்பான ஆனந்தம் இருக்கிறதா என்று பார்த்தா அது பிரம்மானந்தம் என்பதாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அது ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இப்ப நம்ம ஆத்ம ஆனந்தம்
ஆத்மா அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு ஆனந்தம். ஆனாலும் அதை எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? எப்படி இருந்தா அது அந்த ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிறத கம்பேரிசன் காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களோட எல்லாம் ஒப்பிட்டு சொல்லி, அப்போ பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை விட ஒரு மிக உயரிய ஆனந்தம் தான் அந்த ஆத்மா ஆனந்தம், பரமானந்தம் அப்படிங்கிறது. ஏன்னா பிரம்மானந்தமோ பரமானந்த கடலின் ஒரு துளிக்கு மட்டுமே சமம். ஆனால் ஆத்மனை உணர்ந்த ஜீவன் முக்தனின் ஆனந்தம் அந்த கடலுக்கே சமம் என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்ப ஒரு கடல் நிறைய தண்ணி இருக்குன்னா அந்த கடல் தண்ணியில ஒரே ஒரு துளி தண்ணி பிரம்மானந்தத்துக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு துளி சுகம் எப்படி இருக்குமோ அந்த கடல் நீரே ஆனந்த நிலை அளவுக்கு அனுபவம் ஆக்குறதுன்னா அது எப்படி இருக்கும்? கம்பாரிசனே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தம் ஜீவன் முக்தனுக்கு அனுபவம் ஆயிருக்கு. அதுதான் அவன் பிரம்மானந்த நிலையில இருக்கிறான், அந்த தூய அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத சராசரி மனிதர்களாக இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது, அது அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆனந்தம். அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அவர்களால் உணரவும் முடியாது. அது அவரவர்களே அடைய வேண்டிய ஒரு தனித்துவமான ஆனந்தம் என்பதாக அது பார்க்கப்படுகிறது. இதுதான் மனிதனின் வெளிப்பார்வையால் அடையப்பெறுகின்ற உலக விஷய சுக இன்பத்திற்கும் உள்முக பார்வையால் அடையப்பெறுகின்ற ஆத்ம ஞானத்தால் வருகின்ற ஆனந்தத்திற்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க ஆனந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது தானே பிரம்மத்துக்கு, அதுதானே பெயர். அப்போ அந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறத அனுபவமாக்குவது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எப்படி உயர்ந்த ஆனந்தம், அதை விட கீழான ஆனந்தம் தேவர்களுடைய ஆனந்தம், அதை விட கீழான ஆனந்தம் கந்தர்வர்களது, அதை விட கீழானது மனிதர்களுடைய ஆனந்தம். ஆனால் அந்த மனிதர்களுடைய ஆனந்தத்திலே கூட அரசனுடைய வாழ்க்கை தான் அவ்வளவு ஆனந்தம். அவனுக்கு கீழே இருக்கிறவர்கள் அந்த அளவுக்கு ஆனந்தமா வாழ்வார்களா என்று சொல்ல முடியாது. அரச வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை வாழ்றவர்களுடைய ஆனந்தம். அப்ப நாம சராசரி மனிதர்களாக இருந்து கொண்டு இப்ப நம்முடைய ஆனந்தத்தை நம்ம எதோட போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன ராஜ வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, இல்ல கந்தர்வர்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமான்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்குது சாஸ்திரம். நீ ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த ஆனந்தம் ஒண்ணு இல்லப்பா, கந்தர்வ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தம் இல்ல. ஆனா நீ அந்த தூய அறிவாக அந்த ஆத்மாவாக பிரகாசிக்கின்ற ஆனந்தம் இருக்குது பாத்தியா, அது பிரம்மானந்தத்தை விட மிக உயரிய ஆனந்தம். பிரம்மானந்தம் ஒரு கடலினுடைய ஒரு துளி ஆனந்தம் என்றால் அந்த ஆனந்தத்திலே எல்லையற்ற ஆனந்தமாக இந்த ஆனந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ பிரம்மானந்தம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை பிரம்மம்னா பகவான தானே குறிக்குது. நீங்க எந்த பிரம்மத்தை சொல்றீங்கன்னா, இங்க சாஸ்திரம் சொல்றது பிரம்மாவை சொல்லுது. அதாவது நான்முக பிரம்மா. அதாவது இப்போ எப்படி இந்த இடம் சொல்ல வருதுன்னா, இப்ப படைப்பின் சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மா தானே. நான்முக பிரம்மா தான் இந்த படைப்பின் சிருஷ்டிகர்த்தா. அப்போ அந்த பிரம்மாவிடத்திலிருந்து தான் மற்ற ஒவ்வொன்றா படைக்கப்பட்டது. அதுலதான் தேவர்கள் வந்தாங்க, கந்தர்வர்கள் வந்தாங்க, அப்புறம் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்ட்டுலாம் சாஸ்திரம் எடுத்து விளக்கம் கொடுத்தது. அதெல்லாம் நம்ம கடந்த பாடங்கள்ல அடிப்படை பாடங்கள்லயே பார்த்துட்டோம். அப்ப அந்த படிநிலைகள் நம்ம எப்படி உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய மனோபாவம் தான் அந்த படிநிலைகள். அதாவது ஒரு மனிதன் அடையக்கூடிய மனிதனுடைய மனோபாவத்தினுடைய நிலைப்பாடும், ஒரு கந்தர்வ நிலையில ஒரு தேவர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய நிலைப்பாடும் அந்த உயர் பரிமாண படிநிலைகளாக பார்க்கப்படுது. அப்ப அந்த படிநிலைகள்ல இங்க பிரம்மாவனுடைய மானசீக புத்திரர்களாக பிறந்த சனகாதி முனிவர்களுக்கு அப்புறம் வந்தவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களாக இந்த உலகியல் ஆனந்தத்துக்காக படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறாங்க? கந்தர்வர்களாகவும் தேவர்களாகவும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த கந்தர்வர்களாகவும் தேவர்களாகவும் வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறை என்பது மனம் சார்ந்த வாழ்க்கை முறைதான். நம்ம உடனே அதை கற்பனை பண்ணி அப்படி ஒரு லோகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. கந்தர்வ லோகம் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கா, சொர்க்க லோகம்னு ஒரு லோகம் இருக்கான்ட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கேற்ற அட்மாஸ்பியர் அவர்கள் இடத்துல இருக்கும். அவர்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கை சூழல் பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்க்கை சூழலும் நம்ம கற்பனையாக படைத்து வைத்திருக்கணும் இல்லையா? இப்போ சொர்க்க லோகம்னா அங்க யாரெல்லாம் இருப்பா?
ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாம் இருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. எப்ப பார்த்தாலும் அங்க கூத்து, கும்மாளம், குடி, கொண்டாட்டம் இப்படிதானே அந்த வாழ்க்கை. அதுதானே சொர்க்கலோக வாழ்க்கை. அப்ப அந்த சொர்க்கலோக வாழ்க்கையில அங்க போனா அதுதான் ஆனந்தம். அங்க கடவுளை பற்றி எல்லாம் சிந்தனை இருக்காது. அங்க எப்பயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் அது. ஜாலியா இருந்துகிட்டே இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் நம்ம வேர்ல்டுல இங்க எங்க இருக்குன்னு பார்த்தா அங்க போய் நம்ம ஜாலியா இருக்கிறது தான் இங்க சொர்க்கலோக வாழ்க்கைன்னு நான் கடந்த முறையே சொல்லிட்டேன். அது மாதிரிதான் மற்ற லோகங்களும். இப்ப கந்தர்வ லோகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரம்ம லோகம் எடுத்துக்கிட்டாலும் சரி. பிரம்ம லோகம்ங்கிறத நான் எப்படி சொன்னேன்? இங்க வந்து இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிப்பதற்கான ஒரு பாடசாலை தான் அங்க பிரம்மலோகம். ஏன்னா பிரம்மலோகத்துல வந்து இந்த மாதிரி சாஸ்திர ஞானங்களை உள்வாங்கி படித்து அதனால் அடையக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது மற்ற ஆனந்தத்தை விட மேலான ஆனந்தம். அதனாலதான் அந்த பிரம்மானந்தத்தை விட தன்னை ஆத்ம சாட்சா்காரத்திலே உணர்ந்து கொண்ட ஒரு ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம், அந்த பிரம்மானந்தத்துக்கு வந்து கடல் நீர்ல ஒரு துளி இருக்குது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த கடல் நீருமே அந்த ஆத்ம சாட்சா்காரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலை அப்படிங்கறத நம்ம இங்க கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்றாரு. ஏன்னா அப்படி இருந்தா தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். மேலும் அதனுடைய உயரிய தன்மை நமக்கு புரிய வரும். ஆத்மா அனுபவம், ஆத்மா ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மளோட சாதாரணமா எடை போட்டுட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி வெளி உலக விஷயங்கள்ல மூழ்குவது என்பது எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு திரைப்படம் பார்ப்பது போலத்தான். இப்ப புற உலக விஷயங்கள்ல நம்முடைய நாட்டம் போச்சுன்னா அங்க ஒரு படம் பார்ப்பது போல இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த திரையில எப்படி காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்கும் வரைத்தான் ஒருவனுக்கு அதில் ஈடுபாடு இருக்கும். அந்த காட்சிகளினாலே அவனுக்கு என்ன உண்டாகும்? இன்பமும் துன்பமும் உண்டாகும். அந்த காட்சிகள்ல ஒரு இன்பமான சீன் வந்தா சிரிச்சு மகிழ்ச்சி அடைவான். அந்த காட்சிகளிலே துன்பமான சீன் வந்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஏன்னா அவன் சினிமாக்குள்ள இருந்து அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றான் அந்த சீனை. அது மாதிரி இங்க இந்த உலக சுகங்கள்ல விஷயம் இல்லாவிட்டால் இன்னொரு விஷயத்தை பிடித்துக் கொண்டு மனிதன் தன் வெளிப்பார்வையை வளர்த்து கொண்டே போகின்றான். அதனால் இன்பமும் துன்பமும் அவனுக்கு மாறி மாறி வரும் என்பதை வாழ்க்கையின் போக்கு என்று சொல்லி அதை அனுபவிப்பதே அவனுடைய இலக்கு என்பதாக பலரும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது மாதிரி உலக வாழ்க்கையில இந்த மாதிரி புற ஆசைகளிலே ஓடி அதுவே சுகம் என கருதி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உண்மையில் அந்த சுகத்தை அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தா யாருமே அடையறதில்லை. ஏன்னா அவர்கள் தேடும் சுகம் வெளியே இல்லை என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாததுதான் இங்க பிரச்சனை. அஞ்ஞானம் தான் அதற்கு அடிப்படை காரணமாக மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது தான் அடைய வேண்டிய ஆனந்தம் எங்கேயோ புறத்திலே இருக்கின்றது என்பதாக ஓடிக்கொண்டிருக்கின்றான். பெரும்பாலான மனிதர்கள் அந்த ஆனந்தத்தை வெளியே தேடுகின்றார்கள். அப்படி வெளியே தேடும் போது அவர்கள் எதை ஆனந்தம் என்று கருதுகிறார்களோ அது தற்காலிகமான ஆனந்தத்தை கொடுக்கின்றது. ஆனால் அதுவே நிரந்தரமா என்றால் இல்லை. அவ்வாறு தற்காலிகமாக ஆனந்தத்தை கொடுத்த அந்த பொருளே அதன் வாயிலாக மீண்டும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடுகின்றது என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து எதையெல்லாம் ஆனந்தம் என்று நம்பி அதை போய் அடைகிறோமோ சில காலத்தில் அதன் மூலமாக நமக்கு துன்பமும் வருவதை நம்ம அனுபவம் ஆக்குறோம். ஏதேனும் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு இனிப்பு பதார்த்தத்தையே எடுத்துக்கலாமே. இப்ப இனிப்பு சாப்பிடுவது நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்குது. அதனால நம்ம லட்டு, ஜிலேபி, அதிரசம் அப்படின்னு நமக்கு விருப்பமான சுவையான இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் ஆனந்தமா அனுபவிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நமக்கு சுகர் வந்துடுது அப்படின்னா அந்த இனிப்பே நமக்கு என்னவா மாறிடுது? துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஆனந்தம் ஆனந்தம்னு அணுகணுமோ அது எல்லாமே பிற்காலத்தில் நமக்கு துன்பமாக மாறி துயரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் தேடும் ஆனந்தம் அவ்வாறு வெளியே இருக்கிறதா என்றால் உண்மையில் வெளியே இல்லை. அது நாம் நம்மிடத்திலேயே அடைய வேண்டிய ஆனந்தம் என்பதாக மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். மேலும் இந்த சினிமா படத்தினுடைய ஓமானத்தை எடுத்து விளக்கம் பண்ணும்போது அந்த பார்க்கப்படுகின்ற அந்த காட்சியிலே வெள்ளை திரை இல்லாவிட்டால் அங்கு எதுவுமே தெரியாது இல்லையா? வெள்ளை திரை இருந்தால்தான் அந்த காட்சி வந்து என்ன ஆகும்? அந்த வெள்ளை திரையில பட்டு பிரதிபிம்பித்து அதுல காட்சிகள் ஓடும். அப்படி ஓடுகின்ற காட்சிகள்ல கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலாம் அல்லது குண்டு வெடிக்கலாம். அப்ப ஒரு நல்ல சம்பவம் ஒரு கெட்ட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அங்க சீன்கள் ஓடும். அதற்கேற்ற ரியாக்ஷன் நம்ம இடத்திலே பார்வையாளர்களாகிய
திரைப்படத்தை பார்க்க அமர்ந்திருக்கின்ற நம்மிடத்திலேயும் அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி விசய சுகங்கள் காணப்படும். இது எப்படி நம்ம ஒரு திரைப்படத்துல அனுபவமாக்குறோமோ அது மாதிரி இந்த உலகியல் வாழ்க்கையை ஒரு ஞானி அனுபவமாக்குறான். ஆனா அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கு காணப்பட்ட காட்சிகள் எல்லாம் உண்மை இல்லை என்று தெரிவதனாலே அவன் என்ன பண்றான், அந்த வெள்ளைத்திரைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறான், காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான், எப்பவுமே அந்த சலனமற்ற நிலையிலேயே இருக்கிறான். ஞானி ஜீவன் முக்தன் இந்த உலகத்தை வெற்று பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த வெற்று பார்வையில இதுக்கு இது முக்கியத்துவம், அதுக்கு அது முக்கியத்துவம் அப்படிங்கறதெல்லாம் அவன் பிரிச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸே அங்க இல்ல. அவனுடைய பார்வை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறது வந்து மன ரீதியாகவும் பார்க்கணும். வெறும் கண் ரீதியாக மட்டும் பார்வை அப்படிங்கறத கற்பனை பண்ணிக்க கூடாது. பார்வை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து பேசுறோம், திருஷ்டி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து பேசுறோம் அப்படின்னா, அந்த திருஷ்டி பார்வை அப்படிங்கிறது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த கண்ணனுடைய பார்வை, கண்ணனுடைய திருஷ்டி அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சிகள் வேற செய்யறாங்க நிறைய பேர். இப்போ அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பயிற்சி பண்ற கூட்டம் எல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா, அந்த புருவ மத்தியில இருக்கிற கண்ணு தான் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்ட்டு அதுக்குண்டான பிராக்டிஸ் பண்ற கூட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க மகான்கள் வந்து அந்த பார்வை, காட்சி, அந்த திருஷ்டி அப்படின்னு பேசுறதெல்லாம் பரிபாசைகள் தான். அந்த பரிபாசைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மைண்டினுடைய எக்ஸ்போஷர் தான். மனம் எப்படி விரியுது அப்படிங்கறத நம்முடைய பார்வையாக அங்க விரிக்கிறாங்க. மனோபாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நம்முடைய மனோபாவம் தான். அந்த பாவனை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோமோ அப்படி நமக்கு உலகம் தெரியும். நீங்க வந்து மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினா இந்த உலகம் மகிழ்ச்சியாக தெரியும். சோகமாக நீங்க வெளிப்படுத்தினா இந்த உலகம் உங்களுக்கு சோகமாக தெரியும், துக்ககரமாக தெரியும். பயமாக வெளிப்படுத்தினா இந்த உலகம் உங்களுக்கு பயமாக தெரியும். அப்ப எப்படி நீங்க விருப்பப்படுறீங்களோ அப்படி உங்க மனம் வெளிப்பட்டு அதற்கான அனுபவங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் நடைமுறை உண்மை. அது எல்லாம் மனம் சார்ந்த வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் காட்சியை மட்டும் கண்டு கழித்துக் கொண்டிருப்பவன் அஞ்ஞானி. அப்படிப்பட்ட ஞானியின் ஆனந்தத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஞானியோ அந்த காட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வெள்ளை திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த நிலையில மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தை வெற்று பார்வை தான் பார்ப்பார்கள். இந்த உலகத்துல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அதனால் சலனம் அடைய மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை. அவர்களுடைய உடலும் மனமும் கூட அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் அந்த சாட்சாத் அறிவு சுரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக, ஆனந்த சுரூபமாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்ன்று ஓமானம் சொல்றாருன்னா, ஒரு குடத்துக்குள் இடப்பட்ட விளக்கு போல ஆடாது அசையாது ஒளிவிட்டுக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் அதை வந்து குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கோட கம்பேர் பண்றாரு? ஏன் வெளியே இருக்கிற விளக்கோட கம்பேர் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இப்ப வெளியே இருக்கிற விளக்கு என்ன ஆகும், வெளிச்சத்தை கொடுத்தாலும் காற்று அடிக்கும் போது அசையும். அப்ப என்ன ஆகும், அது அசையும் போது அதனுடைய வெளிச்சம் திசை மாதிரி அடிக்கும் போது சில இடங்கள்ல நிழல் வரும், அங்க இருட்டாகும், சில இடங்கள்ல அந்த வெளிச்சம் தெரியும். அப்ப அங்க வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அந்த வெளிச்சம் வந்து ஒரு ஸ்டெடியா இல்லை, வெளியே இருக்கிற புறத்துல இருக்கக்கூடிய வெளிச்சம். அதுவே அந்த குடத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம் ஒரு ஸ்டெடியா இருக்கு, அங்க எந்த சலனமும் இல்லை. அதனால அதை ஒப்பிட்டு சொல்றாரு, அந்த குடத்துக்குள் இடப்பட்ட விளக்கு போல ஆடாது அசையாது ஒளிவிட்டு கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் ஞானி. அது பார்ப்பவர்களுக்கு தெரியாது, அவனை தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அது புரியும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஞானியின் விஷயத்தை யார் தெரிந்து கொள்வார் என்றால், ஒரு பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல ஒரு ஞானியை இன்னொரு ஞானி மட்டுமே அறிவான். மற்ற யாரும் அந்த ஞானியை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பக்குவத்துக்கு வரும்போதுதான், ஓ இவர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், இவர் இந்த நிலையை தான் நம்முடைய நிலையில் வந்துட்டார், இவரும் நானும் ஒண்ணுதான், பிரிக்க முடியாது என்பதை ஞானிகள் மட்டுமே உணர்வார்கள். அதுக்குத்தான் ஓமானம் வந்து பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாம்பு போன தடம் பாம்புக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அது மாதிரி ஞானியினுடைய நிலை ஞானிக்கு தெரியும், சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. அப்ப ஞானியுடைய அந்த பரமானந்த நிலையை பற்றி ஓரளவுக்கு நம்ம கூற முடிந்தாலும் அதன் முழு பரிமாணத்தையும் இங்கு விளக்க முடியாது. அது அவனது வாழ்க்கை முறை, அவனது செய்கைகள் மற்றும் அவனுடைய பேச்சுக்கள் மூலமாகவே அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இந்த 51வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா இதெல்லாம் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். ஒரு ஜீவன் முக்தன், ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்றார்.
அடுத்தது 52வது ஸ்லோகத்திலையும் என்ன சொல்றாருன்னு பார்த்துடுவோம். உபாதி ஸ்தோபி தத்தர் மைரலிப்தோ வியோமவன் முனிகி சர்வவின் மூட வத்திஷ்டே தஸ்கதோ வாயு வச்சரேத். அதாவது ஞானி உபாதிகளுடன் இருந்தாலும் ஆகாயம் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது போல ஞானியும் உபாதியின் தன்மைகளோடு ஒட்டாமல் இருக்கின்றான். அவன் உபாதிகள் இல்லாதிருந்தால் முற்றும் உணர்ந்த முனிவனாயினும் மூடனைப் போலவும் காற்றைப் போலவும் எதனிலும் பற்றில்லாமல் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருப்பான். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப ஞானி தன்னுடைய உபாதிகளாகி இந்த உடலையும் மனதையும் பொருட்படுத்துவது கிடையாது. மேலும் அந்த ஞானத்தன்மைக்குள்ள அந்த ஜீவன் முக்த நிலைக்குள்ள அவன் வந்த பிறகு அவன் அந்த உடலையும் மனதையும் புத்தியையும் கடந்து விடுகின்றான் அப்படின்னு நேற்று பார்த்தோம். நேற்றைய ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? இந்த உடல் மனம் புத்தி என்ற 3 விஷயங்களை விட்டுவிட வேண்டும். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற 3 குணங்களையும் விட்டுவிட வேண்டும். அந்த கரணங்களும் இருக்குது நம்ம கிட்ட, புறக்கரணங்களும் இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் புறக்கரணங்களாக நம்ம இடத்துல இருக்கு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த கரணங்களும் நம்ம இடத்துல இருக்கு. அப்புறம் நம்ம இந்த ஸ்தூல உடல் இருக்கு, பரு உடல் இருக்கு, இதெல்லாம் அதுல அடங்கி இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கின இந்த ஒட்டுமொத்த உடலையே தான் இல்லை என்று கருதக்கூடிய அந்த நிலையிலே ஒரு ஞானி வந்து விட்ட பிறகு அவனுக்கு அந்த உடல் பற்று போயிடுது இல்லையா? அப்ப போன பிறகு அவன் என்னவா இருக்கிறான்? உண்மையிலே அவன் ஆத்மாவாக அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு நாளும் அந்த உடல் அபிமானம் இருப்பதில்லை. அந்த ஆத்ம ஞானம் அடைந்தவன் எப்போதும் ஆனந்தமாய் இருப்பான் என்றும் அது பொருட்களின் சேர்க்கையால் ஒருவனுக்கு சாதாரணமாக வரும் இன்பம் என்பதிலும் வேறானது என்றும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இப்ப மற்றவர்களுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் என்பதாக கருதி கொண்டு அதை தான் புறத்துல தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஞானி அந்த உடலையே விட்டு விட்டு எப்படி ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆத்மா அனுபவம், அந்த ஆத்மா ராமனாக இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அந்த ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாது, அதை யாராலும் புரிய வைக்க முடியாதுன்றதுதான் போன ஸ்லோகத்துல விளக்கம் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த ஆத்மா அனுபவம் ஆத்மா ராம நிலை அப்படிங்கிறது எந்த விஷயத்தோட கம்பேர் பண்ண முடியாது. சாதாரண மனிதனுடைய ராஜ வாழ்க்கையோட கம்பேர் பண்றதை விட அப்படியே படிப்படியா மேல பிரம்மானுபவத்தை விட, பிரம்மானந்தத்தை விட மிக உயரிய ஆனந்தம் அந்த பரமானந்தம், அந்த தன்னுடைய நிலை, அந்த ஆத்ம சாட்சாத்கார நிலை, அந்த தூய அறிவு நிலை, அதை சொல்றாரு. அப்போ மற்றவர்களைப் போலவே ஞானியும் இந்த உலக வாழ்விலே இயல்பாக ஈடுபடுவதை பார்க்கின்றோமே. அப்படியானால் அவனுக்கும் மனம் புத்தி போன்றவைகள் எவருக்கும் இருப்பது போலத்தானே இருக்க வேண்டும் என்ற சந்தேகத்துக்கு ஒரு அருமையான பதிலை இந்த ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். இந்த 52வது ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப நீங்க ஜீவன் முக்தன் ஞானி அப்படின்லாம் சொல்றீங்க, ஆனா அவர் சராசரி மனித உடல்ல நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஜீவன் முக்தன் உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் நான் பார்க்கிறேன். அப்போ அதனால அவர் இன்பம் துன்பம் அடைய மாட்டாரா? அவருக்கு மனம் புத்தி வேலை செய்யாதா? வேலை செய்யாம அவர் எப்படி செயல் செய்வாரு? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு எழுந்திருக்குது இல்லையா? அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறார். அதாவது ஞானி பொறுத்த வரைக்கும் நம்ம யார ஞானின்னு சொல்றோம்? இப்ப ஞானி ஜீவன் முக்தன் அப்படிங்கறத நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை படித்து ஆத்ம ஞானத்தை அடைந்து தன்னில் தன்மயமாய் தனித்துவமாய் அந்த தூய அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவன் முக்தர்களை நம்ம ஞானின்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தன் இந்த பூ உலகிலே பிறந்து விட்டான் என்பதால் ஞானிக்கும் அந்த ஜீவன் முக்தனுக்கும் மற்றவர்களைப் போலவே அந்த உடல் இருக்கிறது என்பது தவிர மற்றவர்களைப் போல மனமும் புத்தியும் அவனுக்கு இயங்குவது இல்லை. இப்ப நாம மற்ற சராசரி மனிதர்களுடைய மனமும் புத்தியும் இயங்குவதற்கும் அந்த ஜீவன் முக்தனாக ஞானிக்கு மனமும் உடலும் இயங்குவதற்கு உள்ள வித்தியாசத்தை இங்க சொல்றார். சராசரி மனிதர்கள் போல அது இயங்குவதில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது எப்படி இயங்குது? மற்றவர்கள் மனமும் புத்தியுமே தான் என்று தன்னை பற்றி கருதி அதை தன்னுடைய காரியமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மனம் புத்தியும் எப்படி இயங்கிட்டு இருக்கு? இது என்னுடைய செயல், நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரம், அப்புறம் எனக்கு உரித்தானது அப்படிங்கிற மமகாரம். இந்த நிலையில தானே சாதாரண மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள்.
ஆனா ஞானி இந்த ஜீவன் முக்தன் தன்மைக்கு வந்த பிறகு அவனுக்கு அந்த அபிமானம் எல்லாம் கிடையாது. உடல் அபிமானத்தையும் அவன் விட்ட பிறகு அந்த உடலை சார்ந்த உறவுகள் மீதோ அல்லது அவனுக்கு வெளியே இருக்கிற புற பொருள்களின் மீதோ என்ன அபிமானம் இருக்க முடியும்? அப்போ அவனுக்கு எந்த அபிமானமும் இல்லாம அவன் அந்த தூய அறிவாய் சுயம் பிரகாச ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இந்த சாதாரண மனிதர்கள் போல இந்த மனதிலையும் புத்திலையும் கீழே இறங்கி வந்து இது எனக்கு உரித்தானது, என்னுடையது அப்படின்னு குறுக்கிக் கொள்வானா? அப்படின்னா அப்படி குறுக்கிக் கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் அந்த உயர் பரிமாணத்துக்கு போயிட்டான். மைண்டோடைய ஹையர் பிளாட்ஃபார்ம் தான் நாம் சொன்னோம் இல்லையா, படிநிலைகள், பரிணாம வளர்ச்சி. அது 7ஆம் அறிவு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம புரிதலுக்காக இப்போ ஒவ்வொரு படிநிலையா நம்ம பயணம் பண்ணி வரோம். ஒரு அறிவு, இரறிவு, மூன்றறிவுன்னு பயணம் பண்ணி 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனித நிலையில நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு புரிதல் நம்ம இடத்துல இருக்கு. மற்ற ஜீவராசிகளை விட நாம நிறைய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுகின்றோம். பகுத்து பிரித்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு சக்தி நம்ம இடத்துல இருக்கிறதுனால நாம மற்ற ஜீவராசிகளோட மேம்பட்ட ஒரு ஜீவராக பார்க்கப்படுகிறோம். மனித பிறவிதான் அரிதான பிறவியாக பார்க்கப்படுகிறோம். ஆனா அந்த பிறவியில வந்த ஒரு மனிதன் அந்த புத்தி சக்தியை பயன்படுத்தி அந்த புத்தியை அடுத்த உயர் பரிமாணத்துக்கு உயர்த்தி கொள்கிறான். அந்த நிலை வந்து எங்க போய் முடியுதுன்னா அதுதான் தன்னுடைய சுயம் பிரகாச நிலையாகிய தூய அறிவு நிலை, அந்த ஆத்ம நிலை. அந்த ஆத்ம நிலைக்கு போயிட்டவனுக்கு இந்த கீழ்நிலை இயல்பு எல்லாம் வரவே வராது. இந்த மனம் புத்தி அப்படிங்கிற அந்த சராசரி நிலைப்பாட்டுல அவன் செயல் செய்ய மாட்டான். அப்படி இருந்த அந்த ஜீவன் முக்தனுடைய உடலுக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அது ஏதோ வேறு ஒரு பொருளுக்கு நடப்பது போலவே அவனுக்கு அந்த உணர்வு இருக்குமே தவிர அது தனக்கு நடப்பதாக இந்த என்னுடைய உடல் என்பதாக அவன் பாவிக்க மாட்டான். அப்புறம் அந்த மனதின் மூலமாக ஒரு காரியத்தை செய்யறான், அந்த புத்தியின் மூலமாக ஒரு செயலை செய்கின்றான்னா அதை நான் செய்கின்றேன் என்று அவன் அபிமானிக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை வந்து நம்ம ரொம்ப டெப்த்ல போய் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவன் அந்த தனித்த உடல்லயே இருக்க மாட்டான். அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக மாறிட்டுப்பான். அப்படி மாறும்போதுதான் இந்த ஓல் யூனிவர்சல்ல எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் வந்து பிரிச்சு பார்க்கறதுக்கு அங்க இடமே இல்லை. அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இந்த உடம்புல நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகளே அங்க இல்லை அவங்கிட்ட. ஆனா இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்குது அப்படின்னா அதாவது ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மனோவிருத்திகள் மூலமா அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஞானிக்கு தெரியறதுனால அவன் அவைகளை எல்லாம் அப்படியே வெற்று பார்வையாக சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பான், உடல் கடந்து பார்த்து கொண்டிருப்பான். அந்த உடல் கடந்த நிலையில் அவன் இருக்கிறதுனால தன்னுடைய உடலும் அது நான்கிற அபிமானத்தை அவன் இழந்து விட்டதுனால அது ஒரு 3வது மனுஷன் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரிதான் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியுமே தவிர அது தான் செய்கின்றேங்கிற மாதிரி அவனுக்கு தெரியாது. இப்போ சராசரி விஷயத்தையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாமே. ஞானி லெவலுக்கு போக வேண்டாம். இப்ப நம்ம லெவல்ல இருந்துகிட்டு இப்ப நமக்கு வேறாக ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்கின்றேன்னு நம்ம நினைப்போமா? நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. அவர் ஏதோ வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்னமோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தேர்ட் பர்சனா அவரை பார்ப்போமே தவிர அவர் நமக்காக சிந்திக்கிறார், நமக்காக வேலை செய்கிறார் நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா? அதுதான சராசரி மனிதனுடைய நிலைப்பாடு. அந்த நிலையை அப்படியே ஞானியோட பொருத்திக்குங்க. அந்த நிலையை ஞானியோட பொருத்தும் போது ஞானி என்ன பண்றான்னா அந்த 3வது மனிதனாக நம்ம வேற ஒருத்தனை பார்க்கிறோம். ஆனா தன்னுடைய உடலை தான் அபிமானித்துக் கொண்டு இது நான் செய்கின்றேன் என்று நாம் சொல்றோம், சராசரி மனிதர்களாக நாம் சொல்றோம். ஆனா ஞானி தன்னுடைய உடலில் நடக்கின்ற செயல்களை கூட அவன் வேறொரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்றாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் தான் அந்த உடல் கடந்து நிக்கிறான். அப்ப அந்த உடல் தன்னுடைய உடல்ங்கிற அபிமானமே அவனுக்கு இல்லை. அதனால அவன் எந்த உடல்ல இருந்தா என்ன, எந்த உடல்ல இல்லாட்டி என்ன, அவன் தான் உடல்லயே இல்லையே. அதனால அவன் என்ன பண்ணுவான், சும்மா வேடிக்கை பார்க்கறதோட அவனுடைய வேலை. ஆனா அந்த உடல்ல ஏன் வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் அதை நடக்காம நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாது. ஏன்னா பிராரப்தம் இருக்கு இல்லையா? இப்ப பிராரப்த கர்மாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஜீவன் முக்தனுடைய நிலை வந்து ஏற்கனவே செய்த பல தவ வாழ்க்கையினால இந்த நிலையை அடையறான், இந்த பிறவில அடையறான். எல்லாராலையும் ஜீவன் முக்தர்களா ஆக முடியறது இல்லைன்னா என்ன காரணம்? அவர்கள் அந்த படிநிலையில பயணம் பண்ணி இருக்கணும், அப்பதான் அடைய முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள வந்து வந்து அவங்க உடம்ப விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த பிறவில வந்து அந்த பரிமாணத்தை முழுமைப்படுத்தி முடிக்கிறாங்க இல்லையா? அப்படி முடிக்கிற ஜீவன் முக்தர்கள் வந்து இந்த பிறவில வந்துட்டாலும் அவங்க ஏற்கனவே செய்த அந்த கர்ம பலன்களுடைய கணக்குல தானே உடம்பு எடுத்து வராங்க. அப்ப அதனால அவங்க வரும்போது பிராரப்த கர்மாவை கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? அப்ப அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்புலதான் இருப்பாங்க, உடம்பெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. ஆனா அந்த உடம்புல இருக்கும்போது இந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த ஜீவன் முக்தர்களாக ஆயிட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இங்க நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் அந்த தூய அறிவு அப்படிங்கிற அந்த சுயம்பிரகாச நிலைக்கு அவங்க போயிட்டாங்க, உயர்ந்துட்டாங்க. அந்த உயர்வு வந்து எங்க நடந்தது? அவருடைய மனதுல நடந்தது. இந்த உடலை கொண்டு, இந்த உடல்ங்கிற கருவியை கொண்டு அவருடைய மனதை விசாரணை பண்ணி அந்த விவேகத்தை அடைந்து அந்த தூய அறிவாகத்தான் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் நிலையில் அவர் நிற்கிறார். அந்த ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம்ல அந்த ஞானி நின்று கொண்டிருக்கின்றார். அப்ப அப்படி இருக்கிற அந்த மகானுக்கு சராசரி மனிதர்களோட போய் என்ன வேலை? ஒண்ணுமே இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே வேற. அது அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு அவர் இந்த உலகத்தை வெற்று பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா உடம்பு வந்துடுச்சு இல்லை, அது என்ன ஆகும்னா அந்த பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் இருக்கும். பிராரப்த கர்மா முடியும் போது அந்த உடம்பு வந்து விடுபட்டுடும். விடுபட்டுடும்னா என்ன? அது பஞ்சபூதத்திலிருந்து வந்து மீண்டும் பஞ்சபூதத்துக்கே போயிடும். அது அதனுடைய நிலைப்பாட்டுக்கு திரும்பிடும், மூலத்துக்கு திரும்பிடும். அது யாரையும் தடுக்க முடியாது. அது ஞானியா இருந்தாலும் சரி, அஜ்ஞானியா இருந்தாலும் சரி, அந்த உடலானது பஞ்சபூதத்துக்குள்ள வந்ததுனால இங்க இயங்கிட்டு இருக்கும். அந்த டைம் முடிஞ்ச உடனே மீண்டும் பஞ்சபூதத்துல போய் கலந்துக்கும். ஆனா எது போய் திருப்பி மறுபிறவிக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சாஸ்திர ரீதியா நம்ம பார்த்தோம்னா அது ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க ரொம்ப டெப்த்ல இது மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து விசாரம் பண்ணி பார்த்தா அது மைண்டு தான். ஏன்னா இங்க மனசு என்ன பண்ணுது? ஆசா பாசங்களை வச்சுக்கிட்டு அடுத்த பிறவிக்கு தயாராகிடுது. அதுக்கு வந்து நம்ம ஜீவன் ஒரு பேரை வேணா கொடுத்துக்கலாம், புரிதலுக்காக, அவ்வளவுதான். அப்ப அந்த புரிதலுக்கு ஜீவன் ஒரு பேரை கொடுத்துக்கிட்டனால நம்ம என்ன பண்றோம்? இந்த பிறவில இந்த மாதிரி ஆசா பாசங்களுக்கு உட்பட்டு இது நடந்து முடிக்கல. நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்காமையே செத்து போறேன். நான் பங்களா கட்டணும்னு நினைச்சேன், கட்டாமையே செத்து போறேன்னு கவலைப்பட்டு சாகிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த உடம்பு எடுத்து வந்து கார் வாங்குவாங்க, பங்களா கட்டுவாங்க. அப்ப அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான உடம்பு அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த மனதனுடைய ஆசா பாசங்கள் தானே பிறவி. அப்ப அதை அடுத்த உடம்பு எடுத்துட்டு வந்து அதை அனுபவிக்க பார்க்கும். சாதாரணமா நம்ம இந்த வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு விஷயத்த அடைய ஆசைப்படுறோம்னா நம்ம விட்டுடுறோமா? பிராக்டிக்கலா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய ஆசா பாசங்கள் மனதின் மூலமா வெளிப்படுவதை எதையாவது நம்ம நிறுத்த முடியுமான்னா, நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா செஞ்சுடுவோம். முடியாததான் அது முடியல அப்புறம் பார்க்கலான்ட்டு விட்டுருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிறோமா இல்லையா நம்முடைய மனசுல? அப்ப அந்த மனம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல். அது எதை சாதிக்க நினைக்குதோ, எதை அடைய துடிக்குதோ, அதை அடையாம விடவே விடாது. அதை அடைஞ்சிரும், எப்படியாவது கஷ்டப்பட்டு அடைஞ்சிரும். சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுதுன்னா உடனே ஒரு லட்டை வாங்கி சாப்பிட்டு அதை முடிச்சுக்கும். இது மாதிரி மனதனுடைய ஆசைகளை அவரவர்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறைவு செய்கிறார்கள். ஆனா அவர்கள் முடியாத சக்தியை ஒரு ஆசைப்பட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ வாழ்க்கை வாழணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனும் சாதாரணமா இருக்கிறான். அவன் எப்படி ராஜ வாழ்க்கை வாழ முடியும்? அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்காது இந்த பிறவியில. கிடைக்கல. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த ராஜ வாழ்க்கையை ஆசைப்பட்டுட்டே இருப்பான். நானும் அந்த அரண்மனையில் இருக்கணும், அந்த மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் வச்சு அனுபவிக்கணும், நிறைய பணிப்பெண்கள் வேலை செய்யணும், அப்புறம் நிறைய பொண்ணும் பொருள் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவன் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அது நடக்கவே நடக்காது. உடம்பு விட்டுருவான். அடுத்த பிறவியில அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான பிறவி அவன் எடுப்பான். எடுத்து அதற்குண்டான சூழ்நிலையில பிறப்பான். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு அங்க கிரியேட் ஆகும். அப்ப இதெல்லாம் ஆசைகளுடைய அடிப்படையில மனித பிறவியானது இப்படியே புனரபி மரணம், புனரபி ஜனனம்ங்கிற மனதனுடைய அந்த ஆசா பாசங்கள் இந்த பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கு. இங்க மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆசா பாசங்களை விட்டு விடு. ஏன்னா இங்க மனசுதான் அதெல்லாம் சிக்கிக்கிட்டு உன்னை சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. அதனால நீ வந்து இந்த உடலோ மனமோ நான் அல்ல அப்படின்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த அழியக்கூடிய பொருட்கள்ல போய் ஏன் ஆர்வத்தை காட்டுற? அப்படி நீ ஆசையா அனுபவிக்கிற அந்த ராஜ வாழ்க்கை என்ன இந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை விட உயர்ந்த வாழ்க்கையா அப்படின்னு கம்பேர் பண்ணி காட்டுது. அது வந்து மனிதர்களிலேயே உயர்ந்த நிலையாகிய ராஜ வாழ்க்கையை நீ வாழ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்குப்பா. அது வந்து கந்தர்வருடைய வாழ்க்கை. அந்த கந்தர்வர்களுடைய வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்குப்பா. அதை விட அருமையான ராஜ வாழ்க்கை இருக்கு. அது தேவர்களுடைய வாழ்க்கை. தேவர்களுடைய விட உயர்ந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அது பிரம்மாவுடைய வாழ்க்கை, பிரம்ம ஆனந்தம். அப்ப அந்த பிரம்ம ஆனந்தத்தை விட ஒரு உயர்ந்த ஆனந்தம் இருக்கு. அதுதான் இந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஆனந்தம். அந்த தூய அறிவாக தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பேரானந்த பெருநிலை. அந்த நிலையை தான் இங்க உயரிய நிலைங்கும் போது ஏன் இந்த அறியக்கூடிய அற்ப விஷயங்களிலே மனதில் ஆர்வத்தை காட்டுகின்றாய், அதிலிருந்து விடுபட்டு விடுகின்றத இங்க மகான்கள் உபதேசிக்க வர்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு இங்க புரியணும். அதாவது இங்க நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள்ல ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். என்றும் அழியாத அந்த தூய அறிவாக நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டு இந்த அஜ்ஞானத்தினாலே இது போன்ற விசேஷ சுகங்களிலே ஈர்க்கப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய மனம்தான் காரணம். ஏன்னா மனம் அதை விரும்புவதனால அதை நோக்கி
புறத்திலேயே நாட்டம் கொள்கிறது, அதிலிருந்து விடுபட மறுக்கிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஜீவன் முக்தனான ஞானி அந்த தெளிவுக்கு வந்துடுறான் இல்லையா? அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைந்து தன்னை அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு இந்த உடலும் தேவையில்லை, மனசும் தேவையில்லை. ஏன்னா அதை கடந்த அனுபவம் அது. உடலும் மனதிற்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவினுடைய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது இந்த உடலினாலேயோ இந்த மனிதனாலேயோ அனுபவிக்க முடியாது. அதற்கான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து அதை அடைய முடியாது. அதற்கு மேல ஒரு பரிமாணம் இருக்கு. அந்த பரிமாணத்துக்கு நம்ம போகும்போது அந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானி இந்த உலகியல்ல வாழும்போது மற்றவர்களால் எப்படி மதிக்கப்படுவான்னா, ஒரு குழந்தைகள் போல வெகுளித்தனமாக பேசி எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பான். அவனுடைய பேச்சுக்களும் செயல்களும் முதிர்ச்சி அடைந்ததாக இருந்தாலும் தோற்றத்திலே அவனுடைய செயல்பாடுகளும் விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு வெகுளித்தனமாக இருக்கும். இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானேன்னு உலகம் அவனை ஒரு விவரம் இல்லாதவன், வாழ தெரியாதவன் அப்படின்னு ஏசுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். ஆனா அதை பற்றி ஞானி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த உடலே இல்லைங்கும் போது இந்த உடல்ல இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழ முடியலையேன்னு என்னைக்காவது அவன் கவலைப்படுவானா? அவனுக்கு தான் புரிஞ்சு போச்சு இல்ல. புரியாத சராசரி மனிதர்கள் தான் அவனை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, தன்னை மாதிரி வாழ முடியாம பைத்தியக்காரனா இருக்கிறான், நான் பாருங்க எவ்வளவு பங்களாவில கார்ல சொகுசா 2-3 பொம்பளைகளோட வாழ்றேன், இவன் பாருங்க இப்படி ஒண்ணுமே வேண்டாம் ஒண்ணுமே வேண்டான்ட்டு வாழ தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான்னு இவன் நினைக்கிறான். சராசரி மனிதன் நினைக்கிறான். ஆனா ஞானியினுடைய நிலையில இது வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு அல்ப விஷயங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா இது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆனந்தம். அவன் அடைந்திருக்கிற பேரானந்த நிலை எங்க, இந்த மனித சுகத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலையான ஆனந்தம் எங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த நிலைய இதோட போய் கம்பேர் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா பிரம்மானந்தம் வந்து இந்த கடல்ல ஒரு துளிங்கும் போது அந்த ஒட்டுமொத்த கடலே அந்த ஆன்மா ஆனந்தம், அந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்லும் போது அதை எதோட போய் ஒப்பிட முடியும்? ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவன் சராசரி மனிதன் மூடத்தனமாக அந்த ஞானியை மூடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதை பற்றி ஞானி கவலைப்பட மாட்டான். ஏன்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சுகம் உண்மையான சுகம் இல்ல. இந்த மனதிலே ஏற்படுகின்ற சின்ன சின்ன சபல புத்திகளோ அற்ப ஆசைகளோ இங்க உண்மையான ஆனந்தம் இல்லை என்பதை நன்கு அறிவான். அவன் தான் ஞானி. அப்ப அதனால ஞானியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை மாதிரி இருப்பான், அவ்வளவுதான். குழந்தைங்க எப்படி எந்த ஒரு விஷயத்திலயும் கவலைப்படாம அதுக்கு பாட்டு விளையாடிட்டு இருக்கும், அதுகளுடைய ஆனந்தம் தான் பேரானந்தம். அது அந்த நிகழ்ச்சியில அந்த நிகழ்வுலயே இருக்கும், அதுக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த நிலை இங்க ஞானியினுடைய நிலை, அந்த மனநிலை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஆகாய ஓமானத்தை சொன்னார் இல்லையா? ஆதிசங்கர் என்ன சொன்னாரு? ஆகாயம் எங்கும் பரவி விரிந்து இருந்தாலும் அதில் இருக்கும் பொருட்களின் குணத்தால் அந்த ஆகாயம் பாதிக்கப்படுவது இல்லை, அந்த ஆகாயம் எதிலும் ஒட்டுவதில்லை அப்படின்னு கடந்த ஸ்லோகங்கள்ல சுட்டி காட்டினார். அது மாதிரி இங்கேயும் சுட்டி காட்டுறாரு. ஞானி என்பவன் அந்த ஆகாயம் போல அவன் எதிலும் ஒட்டுவதில்லை. ஏன்னா அந்த தூய அறிவாக அந்த ஆன்ம பிரகாசத்துக்குள்ள வந்தவனுக்கு இந்த உடலோ உபாதிகளோ அவனை தொந்தரவு செய்யாது. அதுல அவன் ஒட்டவே மாட்டான், அது கடந்து வந்துடுறான் அவன். அப்ப அந்த ஞானி வந்து உபாதிகளோடு இருந்தாலும் அவைகளுடைய குணபேதங்களினாலே அவன் சிறிதும் பாதிக்கப்படுவதில்லை. இப்ப பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த ஆகாய தத்துவம் தானே மற்ற 4 பூதங்களுக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த செயல்கள்ல பார்த்தோம். ஏன்னா இங்க இந்த பஞ்சபூதம் வந்து சிருஷ்டி கிரமம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆகாய பூதம் தான் முதல்ல வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், மண் என்று அந்த பூதங்கள் வந்து ஒவ்வொன்றாக பரிணமித்தன. எதுல இருந்து வந்தது? எல்லாமே அந்த ஆகாய பூதத்திலிருந்து வந்தது. ஆனா எல்லாமே ஆகாய பூதத்திலிருந்து வந்திருந்தாலும் ஆகாயத்தை எதையுமே தொட முடியாது. அந்த எந்த ஒரு பூதத்தினாலும் ஆகாயம் பாதிக்கப்படுவது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப நெருப்பு திபுதிபுன்னு பிடிச்சி எரியுதுன்னா ஆகாயம் என்ன அப்படியே எரிஞ்சு போயிடுமா? எரியவே எரியாது. அல்லது நீரை கொண்டு போய் பயங்கரமா ஊத்துறோம், அப்போ ஆகாயம் என்ன கரைஞ்சி போயிடுமா? கரையவே கரையாது. அப்ப எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமான ஆகாய பூதம் இருந்தாலும் அந்த ஆகாய பூதத்தை மற்ற எந்த பூதங்களும் தொடவே முடியாது. ஆனா அந்த ஆகாய பூதத்திலிருந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அது மாதிரி ஞானியும் இந்த உலகத்திலே மனித உடலோட மனதோடு காணப்படுவதாக மற்றவர்களுக்கு காணப்பட்டாலும் அவன் அவைகளால் பாதிக்கப்படுவது இல்லை.
அந்த ஆகாயத்தோட ஒப்பிட்டு சொல்றார். அவைகளால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். அந்த உடலாலும் மனதாலும் அந்த ஞானி பாதிக்கப்படுவதில்லை. அவன்தான் ஜீவன் முக்தன். மற்றவர்களுக்கு அவனுக்கு உடம்பு இருக்கிற மாதிரி தெரியும், மனசு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த உடம்பையும் மனதையும் கடந்து நிற்கின்றான் என்பது அவன் மட்டுமே அறிவான். ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் அந்த உடல் கடந்த ஆன்மாவாக இருக்கிறதுனால அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது என்றென்றும் எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய், நிதர்சனமாய் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஞானிக்கு இங்க வந்து போற ஒரு விஷயத்துல போய் எதுக்கு சிக்குவான்? சிக்கவே மாட்டான். அது எத்தனையோ உடல்கள் வந்து போகுது. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால ஒவ்வொன்றும் வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதெல்லாம் அந்த இயற்கையினுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுகள் என்பது அவனுக்கு தெரியறதுனால அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அதனால் பாதிக்கப்பட மாட்டான். அப்ப ஞானியனுடைய இந்த உடல் நிலையில அவனுடைய போக்க பாத்தீங்கன்னா, சித்தமுடைய போக்கு, அவனுடைய சித்தம் என்பது மனதனுடைய உயர் பரிமாண நிலை இல்லையா? அப்ப அந்த சித்தம் போக்கு சிவன் போக்கு என்பதாக பெரியவர்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவனதான் சித்தர்கள் சொல்லுவாங்க. சித்தர் போக்கு சிவம் போக்கு என்று சொல்வார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில அப்ப அந்த ஞானி உடலோடு இருந்தாலும் அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி அவர்கள் நடப்பார்கள் என்பதில் தான் நாம் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உடலோட விவகாரம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஏன் திடீர்னு இப்படி டைவர்ஷன் ஆறாங்க, ஏன் திடீர்னு அப்படி மாத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் நமக்குள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அவர்கள் எப்ப என்ன செய்யணும், எந்த மாதிரி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் செய்கின்ற செயலுக்கு நம்ம எந்த விளக்கங்களும் எதிர்பார்க்க முடியாது, அதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்ப குண விசேஷங்கள் ஏதும் அவனுக்கு அப்போது வெளிப்படையாகவும் இல்லாதபடியால் அவனது செய்கையும் புரியாத புதிராகவே இருக்கும். கிட்டத்தட்ட அவனது செய்கள் எல்லாம் ஒரு பைத்தியக்காரனை போலவே கூட இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் ஒரு ஞானிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாருன்னா, சர்வவின் மூடவதிஷ்டதே தஸ்தகோ வாயு வச்சதே. ஒரு காற்று எப்படி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்குதோ அது மாதிரி ஒரு அஞ்ஞானி அந்த நிலையில இருந்து கொண்டிருப்பான். ஆனா ஞானி அந்த நிலையோட உயர் பரிமாணத்துக்கு போயிட்டு பார்ப்பதற்கு ஒரு பைத்தியக்காரன் போல காணப்படுகின்றானே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கும் ஒரு அருமையான ஓமானத்தை சொல்றாரு. ஏன்னா இறைவன் உண்மையிலே சிவபெருமானை நம்ம எப்படி சொல்றோம்? பித்தா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு திருவொற்றிச்செல்வர்லயே ஒரு பாட்டு இருக்கு. பித்தா பிறைசூடி பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்ப பித்தன் அப்படின்னா என்ன? பித்தன் அப்படின்னாலே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தானே. கடவுளையே ஒரு பைத்தியக்காரன் பித்தா அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அது சராசரி மனிதனுடைய பார்வையில அவனை புரிந்து கொள்ளவே முடியாது. அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் இவன் பைத்தியக்காரனாக இருப்பதினாலே அவனை பைத்தியக்காரன் என்பதாக அழைக்கிறான் என்றுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட இந்த பைத்தியக்காரன் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்வதை நாம புரிந்து கொள்ளாமல் உண்மையிலே இறைவன் பைத்தியக்காரன் பித்தன் என்பதாக நாம் கருதி கொள்கிறோம். அப்ப இறைவனுக்கே பித்தன் என்று பெயர் சூட்டிய இந்த மனிதர்கள் ஞானியை பித்தா என்று அழைப்பதில் தவறொன்றும் இல்லை என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்க ஒரு விஷயத்துல ஒருத்தர் பைத்தியக்காரன், மூடன், முட்டாள் அப்படின்னு சொல்றான்னா அவனை பத்தி இவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான், ஏன் அப்படி சொல்றான் அப்படிங்கறத இங்க அவரவர்கள் உள்ள போய் அதை விசாரம் பண்ணி பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஒரு ஒட்டுமொத்தமா ஒருத்தரை பத்தி நம்ம அப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட முடியாது ஞானிகளை பார்த்து. அப்ப அதனால பார்வைக்கு ஞானிகளை பைத்தியக்கார மாதிரி தெரியறதுனால நிறைய பேர் பைத்தியம் என்று சொன்னாலும் ஞானி அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அது ஏன்னா அவன் அந்த நிலையில நிற்கிறாங்க, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஞானிக்கு பிராப்தம் என சொல்லப்படும் ஊழ்வினை மிச்சம் இருப்பதினாலே அவன் உடல் எடுத்து வந்திருக்கிறான் என்று அவனை பார்ப்பவர்களுக்கு காரணம் சொல்லப்படும். அதனால் நம்மை பொறுத்தவரை நாம் ஞானியை பார்க்கும் கொடிப்பினை நமக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஞானியை பொறுத்தவரை பிராரப்தம் மட்டுமல்ல, சஞ்சிதம், ஆகாமியம் என்று சொல்லப்படும் மூவினைகளும் அவனை ஒட்டுவதில்லை என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்போ நாம இந்த கர்மா தியரி படி நம்ம பார்க்கும்போது சராசரி மனிதர்களுக்கு அந்த 3 கர்மாக்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். அதுதான் பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் என்ற 3 கர்மாக்கள். ஆனா ஞானிக்கு அந்த 3 கர்மாக்களும் இல்லை என்று பொதுப்படையாக நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா ஆகாமிய கர்மாவும் அவனை பாதிக்காது, சஞ்சிதமும் அவனுக்கு இல்லை, ஏன்னா அவன் அந்த ஞானத்தை அடைந்து விட்டான். பிராரப்தப்படி அவன் இருக்கிறான், உடம்பை விட்டுட்டு போற வரைக்கும் பிராரப்தப்படி அவன் இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே அந்த பிராரப்த கர்மா கூட அவனுக்கு இல்லை என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் பிராரப்தா. அவன் தான் உடலையே விட்டு விட்டு போயிட்டானே. நமக்கு அவன் உடலோடு இருக்கிற மாதிரி தெரியும்.
ஏன்னா நம்ம வந்து அந்த உடல்லையே பார்த்து பழகுனதுனால அந்த உடல்ல அவன் இயங்கிட்டு இருக்கிறான், அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாம பார்க்கிறோம் அவனை. ஆனா அவன் அந்த உடல்ல மட்டுமா இருக்கிறான், எல்லா உடல்லையும் இருக்கக்கூடியவனா ஆத்மாவா மாறிட்டான் இல்லையா? அந்த ஞானி அந்த தனித்த உடல்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக மாறிட்டான். அது ஞானிக்கு தெரியும். அஞ்ஞானிக்கு தெரியாததுனால அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த உடம்புல தான் ஞானி இருந்துட்டு இருக்கிறார் போல் இருக்கு, இந்த மாதிரி விவகாரத்தை செஞ்சிட்டு இருக்கார் போல் இருக்கு, அப்ப அவருக்கு பிராரப்தம் இருக்கு போல் இருக்கு, ஆகாமியம் இருக்கும் போல் இருக்கு, சஞ்சிதமும் இருக்கும் போல் இருக்குங்கிற மாதிரி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சராசரி மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஞானிக்கு அப்படி எந்த கர்மாவும் இல்லை. ஏனென்றால் அவன் அந்த உடலிலேயே இல்லாத பொழுது அவனுக்கு எங்கிருந்து கர்மா வரும்? அதனால அவனுக்கு கர்மா வராது. அது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை வந்து பகவான் ரமண மகரிஷி சொல்லும் போது ஒரு உதாரணத்தோடு விளக்குவார். எப்படி விளக்குவார்னா, இப்ப ஒரு 3 மனைவி உள்ள ஒருவன் இறந்து விட்டான் என்றால், கணவனை இழந்த மனைவிகள் 3 பேருமே என்ன ஆயிடுவாங்க? விதவைகள் தானே. கணவனை இழந்த மறுவினாடி அவர்கள் விதவைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த 3 பேர்களும் விதவைகள் என்று அழைக்கப்படும் போது, நம்முடைய சாஸ்திரத்துல நம்ம என்ன செய்றோம்? விதவைக்கு என்ன அடையாளம்? அந்த கணவனால் கட்டப்பட்ட தாலியை கழற்றுறது. அப்ப கணவனால் கட்டப்பட்ட தாலியை கழட்டி, இந்தம்மா இனிமேல் நீ வந்து கணவன் இல்லங்கிறத காட்டணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக அந்த தாலியை கழட்டுறாங்க இல்லையா? அது 3 பேருக்கும் கழட்டணுமா? இல்ல 2 பேருக்கு மட்டும் கழட்டினா போதுமா? இல்ல ஒருத்தருக்கு மட்டும் கழட்டினா போதுமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அது எப்படிங்க 3 பொண்டாட்டி கட்டிட்டு அந்த ஆள் வாழ்ந்தான். அந்த ஆள் இறந்துட்டான். அப்ப 3 பொண்டாட்டிங்க தானே தாலியை கழட்டணும். அது எப்படிங்க ஒருத்தர் கழட்டி ஒருத்தர் கழட்டாம இருக்க முடியும்? அப்ப 3 பேருமே கழட்டுறதான முறை அப்படின்னு சொல்லி சாதாரணமா நம்ம பேசுவோம். அததான் செய்யவும் போறோம். அததான் நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை வச்சுட்டு செய்யறோம். அப்ப 3 பேருக்கும் தாலியை நம்ம கழட்டுறது எப்படி? ஒரு கணவன் இறந்து விட்ட பிறகு 3 பேரும் விதவைகள் ஆவது போன்று இந்த கர்த்தா போக்தாங்கிற அந்த நிலைப்பாட்டை இழந்த ஞானி, இந்த உடல் மீது இருக்கிற அபிமானத்தை இழந்து விட்ட ஞானிக்கு மூவினைகளும் கலன்று விடுகின்றது என்பதை பகவான் ரமண மகரிஷி தன்னுடைய கருத்தாக வெளியிட்டிருக்கிறார். அதைத்தான் இங்க நம்ம வந்து புரிந்துக்கணும். ஏன் அந்த 3 வினைகளும் ஞானிக்கு ஜீவன் முக்தனுக்கு இல்லை அப்படின்னா, நம்ம சராசரியா ஜீவன் முக்தர்களை உடல்லையே பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட வாழ்ந்த காலத்துல உடல்லையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த உடல்லையே பார்த்துட்டு இருக்கனால தான் உங்க உடல்ல கையில கேன்சர் வந்துருச்சு, உங்களுக்கு தொண்டையில கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மகான்களை துன்புறுத்திட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா அந்த உடலை கவனிக்காம அந்த உயர்ந்த உணர்வாக பார்க்கின்றவர்களுக்கு அந்த உணர்வோடு ஒன்றிணையக்கூடிய அந்த நிலைக்கு வார்த்தைகளுக்கு வர்ணனை இல்லை என்று சொல்றேன். எப்படி சொல்ல முடியும்னா, இப்ப உணர்வுல ஒன்றிணைகிற அந்த ரகசியம் உங்களுக்கு புரியாம இல்லை. எல்லாருமே இங்க திருமணமானவர்கள் தான். அந்த திருமண உணர்வுல காம உணர்வு ஒண்ணு வரும்போது 2 பேரும் உடல் கடந்த ஒரு உறவுல இருப்பாங்க பாத்தீங்களா? அங்க பாத்தீங்கன்னா உடலும் உடலும் ஒன்று கூடி ஒரு உணர்வு வெளிப்படும். அந்த உணர்வுல அந்த 2 உடல்களும் மறந்து விடும். அப்ப அந்த நிலை வந்து ஒரு சிற்றின்ப நிலையை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா கூட, அந்த பேரின்ப உணர்வுல, அந்த பேருணர்வு நிலையில அது ஞானிக்கும் மட்டுமே அந்த நிலைப்பாட்டுல அங்க இரண்டற்ற தன்மை தெரியுமே தவிர, மற்றவர்கள் வந்து அதை பிரித்து பிரித்து பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அதுதான் பேத புத்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த உலகத்துல வந்து சராசரி மனிதர்களுடைய மனோபாவம் எப்படின்னா, அந்த இருமைகள்லயே இருந்து பழகிட்டதுனால இங்க இருப்பதெல்லாம் அவர்களுக்கு உருவமாக தெரியும். அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை எல்லாம் சத்தியமாக பார்ப்பார்கள். சத்தியமாக பார்த்து கொண்டு அது நித்தியமாக இருப்பதாகவும் கருதுவார்கள். அதனால அதை பிடிச்சுக்கிட்டு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இவர் இப்படி செய்யறாரு, அவர் அப்படி செய்யறாருன்னு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஞானியும் அருகருகே இருந்தாலும் கூட அவர்கள் உடல் கடந்த அந்த உணர்வுல ஒன்றிணைந்து இருப்பார்கள். அந்த உணர்வில் ஒன்றிணைந்த அந்த நிலையை பேரானந்த பெருநிலை என்று சாஸ்திரம் வர்ணிக்குது. அந்த உணர்வு நிலைக்கு வார்த்தைக்கு வர்ணனை இல்லை. ஏன்னா அது வந்து இந்த சிற்றின்ப நிலையை விட பேரானந்த நிலைன்னா எப்படின்னு கம்பேர் பண்ணிக்கீங்களேன். ஒரு துளி சுகத்துக்கும் ஒரு கடல் அளவு இருக்கிற சுகத்துக்கும் என்ன கம்பாரிசன் கொடுத்துட முடியும்? ஒரு துளி சுகம்ங்கிறது எப்படி எந்த அளவுக்கு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ, உயரிய ஆனந்தத்தையே வச்சுக்கோங்க. ஒரு துளி சுகத்துல உங்களுக்கு எவ்வளவு உயரிய ஆனந்தம் இருக்கோ, அந்த ஒரு துளி சுகத்துல நீங்க அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை ஒரு கடல் நிறைய இருக்கக்கூடிய தண்ணியினுடைய சுகத்தை அனுபவிக்கணும், அது எப்படி கம்பாரிசன் கொடுக்கவே முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு பேருணர்வு நிலையிலே அந்த பெருமிதத்திலே மகான்கள், ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய இயல்பு. ஆனால் சராசரி மனிதர்களோ இந்த சிற்றின்பத்திலே சிக்கிக்கொண்டு இது மாதிரி விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக இந்த 52வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார்.
அடுத்தது 53வது ஸ்லோகம். உபாதி விளையாத் விஷ்ணவ் நிர்விசேஷம் விஷோன்முனிகி ஜலே ஜலம் வியத் வியோமின் தேஜஸ் தேஜசி வாயதா. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரில் நீரும் தூய்மையான ஆகாயத்தில் ஆகாயமும் தீயில் தீயும் கலப்பது போல ஸ்தூலமாகிய உடல் நீங்கும் போது மீதமுள்ள நுண்ணியதான மனம் புத்தி இவைகளும் நீங்கி ஞானியானவன் உபாதிகளற்ற எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தில் இரண்டர கலந்து விடுகின்றான் அப்படின்னு இந்த 53வது ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த 53வது ஸ்லோகம் இப்ப ஜீவன் முக்த லட்சணத்திலிருந்து அப்படியே அடுத்தது அந்த பேரானந்த நிலைக்கு வருது. அதுதான் இந்த 53வது ஸ்லைட்ல தொடங்கிட்டார். இப்ப கடந்த ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்ட ஜீவன் முக்தனுக்கும் அந்த நிலையிலிருந்து அவன் அந்த உடம்பையெல்லாம் விட்டுட்டு மனதையெல்லாம் விட்டுடும் போது அந்த விதேக முக்தன்கிற ஒரு நிலைப்பாட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேகம்னா என்ன, உடல் என்று அர்த்தம். விதேகம்னா தேகமற்ற நிலை. இப்ப ஜீவன் முக்தன் விதேக முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு எப்ப சொல்றோம்? சாதாரணமா நம்ம உடம்பை விட்ட பிறகுதான் சொல்றோம். தேகமற்ற நிலை தான் விதேக முக்தின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ஞானிகளுக்கு அந்த ஜீவன் முக்தி நிலைக்கு வந்து விட்டாலே தேகமற்ற நிலை தான். விதேக முக்திகள் தான் அவங்க இருக்கிறாங்க. அங்க ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படின்னு அங்க பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த முக்திங்கிற அந்த நிலைக்கே என்ன பெயர் அப்படின்னா அது அந்த பரபிரம்மத்தினுடைய நிலைப்பாடு. மோட்சம் முக்தி அப்படின்னாலே அங்க அந்த ஆத்மாவுடைய சொரூபம். அப்ப அந்த நிலையில இங்க இப்ப ஜீவன் முக்தியில் இருக்கிறாரு, அப்புறம் உடம்பை விட்ட பிறகு விதேக முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றோம்னா, நமக்கு உடல் பற்று இருக்கிறதுனால, நம்ம அந்த உடல் மேல அபிமானம் வைத்துக் கொண்டிருப்பதுனால இப்ப அவர் ஜீவன் முக்தனா இருக்காருங்க, அந்த ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறம் கடைசியில் என்ன சொல்றோம்? அவர் இறந்துட்டாரு, இப்ப விதேக முக்தி அடைஞ்சிட்டாரு, அதனால அவர் சமாதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குழியை தோண்டி அவர் குழிக்குள்ள போட்டுறோம். அப்ப இது மாதிரி நாம மனிதர்களாகிய அஜ்ஞானிகளான நாம் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஞானியை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதோ உடலை விட்டு விட்டு போயிட்டான், அவன் உடலோட இல்ல. அதனால வந்தது போறதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. இந்த உடல் ஒன்றா வந்து போகுது, இந்த ஒரு உடலை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுனால அது புனிதத்தன்மை அடைந்து விடுமா, அந்த உடலை கொண்டு போய் வீசி எறியறதுனால அல்லது நெருப்புல போடுறதுனால அது புனிதத்தன்மை இழந்து விடுமா அப்படின்னால நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். இங்க வந்து போறத உடல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒரு சட்டையை கழட்டி மாற்ற மாதிரி. நீங்க நல்ல சட்டையை போட்டா என்ன, அழுக்கு சட்டையை போட்டா என்ன, அது கழட்டி எறியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இல்லைங்க, நான் இன்னைக்கு புது சட்டை போட்டுட்டேன், நல்லா அருமையா இருக்கு, பட்டு சட்டை மாட்டி இருக்கிறேன், கழட்டவே மாட்டேன்னு அடம் பிடிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி வந்து போகின்ற உடல்கள் நமக்கு இன்று இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். அது ஒரு உடல் பிரகாசிக்கும், ஒரு உடல்ல பிரகாசிக்காம இருக்கும். அதையெல்லாம் இங்க கம்பாரிசன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எதனுள்ளும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப அந்த நிலையை இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க உடல்ங்கிற விஷயங்கள் உண்மையிலேயே இல்லை என்பதும் புரிய வரும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் லெவல். இது இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாணத்துக்கு மனம் லிஃப்ட் ஆகணும். அப்பதான் அது புரிய வரும். ஏன்னா அந்த உடல் அபிமானம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த ஜீவன் முக்தர்களை கொண்டு போய் சமாதி வச்சுட்டு, விதேக முக்தியின் சமாதி வச்சுட்டு அந்த சமாதியை வழிபாடு பண்றோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு உயர் பரிமாண நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் விரும்புவது கிடையாது. ஏன்னா அவசியம் இல்லை. அதெல்லாம் எங்க யார் இருக்கிறாங்க வழிபாடு பண்றதுக்கு? எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறான் ஞானி. இப்ப ரமண மகரிஷிக்கு ரமணாசிரமத்துக்கு போய் நம்ம கும்பிடுறோம், ரமண மகரிஷி அங்க இருக்காருன்ட்டு. அந்த பூத உடலுக்கான மரியாதை தான் அங்க கொடுக்கப்பட முடியுமே தவிர ரமண மகரிஷி அங்கதான் இருக்கிறாரா? அந்த ரமணாசிரமத்துல போய் கும்பிட்டாதான் ரமண மகரிஷி இருக்கிறாருன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனை நம்ம என்ன சொல்ல முடியும்? அவனை மூடன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரமண மகரிஷி எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிறார். காரணம் என்ன? ரமண மகரிஷி தான் ஆன்மாவா மாறிட்டார், அந்த தூய அறிவாக மாறிவிட்டார். அப்ப அவரை போய் பர்டிகுலரா அந்த இடத்துல போய் நான் பாக்குறேன், அவரை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். அதனால அங்க போனாதான் எனக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகுது, அங்க போனாதான் எனக்கு தியானம் நிலை கொள்ளுது, அந்த இடத்துக்கு போன பிறகுதான் எனக்கு ஆனந்தம் கிடைக்குதுன்னு சொல்றான்னா அவனையே அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். புரியல அப்படிங்கறத இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க எந்த மகான்களுடைய சித்தர்களுடைய சமாதிக்கு போனாலும் எங்க போனாலும் எந்த வைப்ரேஷனும் வராது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தாலே வைப்ரேஷன் ஆகும். ஏன்னா நீங்க ஆன்மாவை அறியாம உடல் பற்றின் காரணமாக விடலை விட்டு விட்டு போன ஞானிகளுடைய உடலை குழிக்குள்ள வச்சுட்டும் விடுறது கிடையாது.
குழுக்குள்ள வச்ச பிறகு அவங்கள பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அப்பயும் ரகலை பண்ணிக்கிட்டு, அந்த சமாதியை வச்சுக்கிட்டு காசு பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைய கலிகாலத்துல நீங்க எந்த சமாதிக்கு வேணா போய் பாருங்க. எந்த சமாதியை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் தான் பாக்குறானே தவிர, உண்மையா அந்த சமாதிக்கு அவன் ஏதாவது பூத உடலுக்கு மரியாதை கொடுக்கறான்னா எவனும் கொடுக்கவே மாட்டான். கலெக்ஷன் தான். எல்லாம் அந்த சமாதியை வச்சுட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை. இன்னைக்கு எல்லா சமாதிகளும் பூரா கலெக்ஷன் சென்டர் ஆயிடுச்சு. அப்ப அதனால நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, வெளிப்படையா பேசுறேன். உண்மையை சொல்லித்தான் ஆகணும். உண்மையை சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அது மனசாட்சி உள்ளவங்க தொட்டு பார்த்தா புரியும். மனசாட்சிங்கிறது என்ன? அந்த ஆன்மாவை தொடுறவங்களுக்கு தெரியும். தப்பு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தெரியும். ஆனா மனசாட்சிங்கிற அந்த சாட்சியை பிடிக்காம மனதளவில் இருக்கிறவனுக்கு அந்த தப்பு தெரியாது. அப்ப அவன் தான் செய்வது தப்புன்னு தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை. தப்பு தெரிஞ்சிட்டா அவன் அதை விட்டு விலகிடுவான். அதனால இங்க ஆன்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்த ஞானிகளுக்கு உடலும் இல்ல, மனசும் இல்ல. பூத உடலுக்குள்ள அவங்க இல்லவே இல்லை. பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த தூய அறிவாக ஆன்மாவாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஆன்மா, அந்த தூய அறிவு எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இன்னும் எத்தனை ஞானிகள், சித்தர்கள் கூட எடுத்துங்க. அகத்தியர், திருமூலர் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன சித்தர்கள் பிடிக்குதோ, என்னென்ன மகான்கள் பிடிக்குதோ, யாருடைய நாம ரூபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈர்க்குதோ, அவர்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது வந்து போகின்ற உடல்களினால் தான் அவர்கள் பிரித்து காணப்படுகிறார்களே தவிர, அந்த உடல் கடந்த உணர்வாக மாறிவிட்டவர்களுக்கு நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை. அப்ப திருமூலர்னு ஒருத்தர் தனியா பிரிக்க வேண்டியதில்லை, ரமண மகரிஷின்னு ஒருத்தர் தனியா பிரிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி விவேகானந்தர் ஒருத்தர் பிரிக்க வேண்டியதில்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்று பிரிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நாம என்ன பண்றோம்னா, உடல் மேல பற்று இருக்கிறதுனால இதெல்லாம் உடம்ப பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த சமாதியை போய் பார்த்துக்கிட்டு அங்க போனா ஒரு வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்படி எல்லாம் நம்ம உலகத்துல ஒருத்தர் சொல்ற இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க மனதளவுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீவிரமா விசாரணை பண்ணி அந்த தூய அறிவாகத்தான் நான் மாற வேண்டும், என்னிடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை நான் நீக்க வேண்டும் என்று ஒரு முடிந்த முடிவாக இந்த பாதையில பயணம் செய்தீர்கள் என்றால் அந்த இலக்கை எளிதாக அடைந்து விட முடியும். இல்ல நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அது என்னைக்கு முயலுக்கு 4 கால் இருந்திருக்கு நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு கால் இல்லாத ஊனமான ஒரு முயலை பிடிச்சிட்டு முயலுக்கு 3 கால் தான் சாதிக்கிறவங்க கிட்ட போய் இல்லைங்க அது 4 கால்னு சொன்னா எப்படியும் ஒத்துக்குவான். அது மாதிரி இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு அடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர்களை விட்டு நம்ம விலகி விட வேண்டியதுதான். ஏன்னா இயற்கையினுடைய நீதி என்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். முயலுக்கு 4 காலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 3 கால் அடம் பிடிக்கிறவங்க போய் என்னத்தை நீங்க சொல்லி புரிய வைக்க முடியும்? சொல்லி புரிய வைக்க முடியாது. அது மாதிரி இந்த ஆன்மீக விஷயத்திலும் அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதுதான் சரி என்று வாதிட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு போய் நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிய வச்சாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கக்கூடிய மனநிலையில அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம தான் இங்க விடுதலை ஆகணும், மோட்சமாகணும்னு வந்திருக்கிறோமே தவிர அவர்களை விடுதலை செய்வதற்காக நாம் வரவில்லை. ஏன்னா இங்க நாம் மட்டும்தான் இருக்கிறோம். நாம் அஜ்ஞானத்தினாலே மனதினால் சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மனதிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா அந்த தூய அறிவாக பிரகாசிக்க போகிறோம். அப்படி நம்ம பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டால் இங்கு நான் வேறு நீ வேறுங்கிற இருமைகள் இல்லாமல் போயிடும். அப்புறம் இங்க உடல் ஏது, மனம் ஏது, உறவுகள் ஏது ஒன்றும் இல்லை. அப்ப இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமேங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் இங்க ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதி என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு சாதகன் ஆத்ம ஞானம் பெற்று ஜீவன் முக்தன் ஆகும்போது பரமாத்மாவிலிருந்து அவனை அதுவரை பிரித்து அறிய காரணமாய் இருந்த அவனுடைய அவித்தையான காரண சரீரம் நாசம் அடைகிறது. அப்ப இதுவரைக்கும் அவனுக்கு பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் என்ற 3 கர்மாக்களுக்கும் காரணமாக இருந்த காரண சரீரமும் அழிந்து விடுகின்றது. ஏன்னா அது இருந்தா தான் திருப்பி உடம்பு எடுப்பான். அவன் இனிமேல் உடம்புக்குள்ள வரமாட்டான். அப்ப என்ன, அந்த ரமணர் அப்படிங்கிற ஒரு உடம்பு வந்தது போயிடுச்சு இல்லையா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது. திருப்பி வேற ஒரு உடம்பு எடுத்து அவர் வரதுக்கு உண்டான அங்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அங்க மைண்ட் இல்ல. ரமணர்ங்கிற ஒரு மனசு அங்க இருந்தா தான் அடுத்த உடம்பு எடுக்கும். அவரு கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் ஆசையில் இருந்துட்டு இருந்தாருன்னா அடுத்த உடம்பு எடுப்பாரு. அவர் இல்ல, மனசு இல்ல, அதனால அது அடுத்த உடம்பு எடுக்காது. அப்ப இங்க உடம்பு எடுக்கிறது எதுன்னா மனசு தான் எடுக்குது. அப்ப மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக மாறியவர்கள் யாரும் மீண்டும் உடல் எடுத்து வருவதில்லை. அப்ப உண்மையா அந்த ஆத்ம நிலைக்கு போனது பிறகு அங்க பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை.
அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த 53வது ஸ்லோகத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளை வகுப்புல இந்த 53வது ஸ்லோகத்தை மீண்டும் தொடரலாம். நன்றி. ஓம் தத்சத்.